மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அவங்க அனிஷ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஸ்விஃப்ட் டிசைர் டூர் மாடலுக்கு பேட்ரி எந்த பேட்ரி இப்போதைக்கு நல்ல பேட்டரியாக இருக்குன்றது பார்க்கலாம். இந்த பேட்டரி தான் இப்போ என் வண்டிக்கு வாங்கி போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதிலே இருக்குமாண்ணா, இதிலே இருக்குமா வாரண்டி? காடியில் வந்து லாக் ஆகும் ப்ராப்பராக. சரிங்க. இது வச்சுட்டு இந்த சைடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காடி கொடுத்துருப்பாங்க. இந்த சைடு வந்து லாக் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு மந்த்து முதல்ல வந்துடும், மேனுஃபேக்சரிங் மந்த்து, இயர் பேட்டரியில். இதை ஸ்கேன் பண்ணாலே தெரியுமாண்ணே? என்னங்க, இந்த பார் கோடு கொடுத்துருக்காங்க. பார் கோடு வந்து நம்ம எப்போ பர்ச்சேஸ், அதாவது நாங்கள் இப்போ பில் பண்ணுறோம். ஆமாண்ணே, இந்த இதில் வந்து கவர் ஆகும். சரி சரி. பார் கோடில் வந்து கம்பெனி அவங்க. சரி சரி. நமக்கு வந்து இதுதான் மெயின். மற்ற பேட்டரி இந்த மாதிரி மந்த்து இயர்லாம் போட்டிருக்காதுங்க. மேலே போட்டிருக்கீங்க 10 20 10வது மாதம் மேனுஃபேக்சரிங்கு. சரி. 2020 வருஷம். சரி சரி. மற்ற எந்த பிராண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. சரி சரி. ஏன்னா கொஞ்சம் டிலே பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு பர்பஸ்க்காண்டிலாம் வராது. மேக்ஸிமம் கோடாக தான் கொடுப்பாங்க. சரி. கோடு வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, இதில் கண்டுபிடிச்சிடலாம். சரி. இப்போ நாளைக்கு ஒரு இதுக்கு போகிறீங்க, 2.5 வருஷம் கழிச்சு பேட்டரி போச்சுன்னு பார்க்கலாம். இதுலேயே உங்களுக்கு டேட்டு தெரிஞ்சுக்கும். சரி சரி சரி. சரிங்களா, செகண்ட் தான் வாரண்டி கார்டு. முதல் இடத்துல நீங்கள் இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. 10வது மாதம் 2020 போட்டிருக்கேன், நான் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு இதுலேயே வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே. 0 to 30 மந்த்ஸில் வந்து மந்த்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்க. அதாவது கேரண்டி 30 மாதத்துக்குள்ளே வந்து இந்த பேட்டரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுனால், சரிங்கண்ணா, நம்மளால் சார்ஜ் போட்டு ரெடி பண்ண முடியலன்னா புது பேட்டரியை கம்பெனிலேருந்து மாற்றி கொடுத்துருவாங்க. ஆமாங்க. அதுக்கு மேலே 31லேருந்து 55 மாதம் வந்து ப்ரோடேட்டா வாரண்டி சர்வீஸ் வந்து. சரிங்கண்ணா. அதில் வந்து எப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு மாதிரி, அதுலேயும் இதே மாதிரி தான் பேட்டரி சார்ஜ் போட்டு ரெடி பண்ணி பார்ப்போம். சரிங்க. ரெடி ஆகலான்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 35 மந்த்தில் வந்து அந்த பேட்டரி வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, செல்லு ஓப்பன், இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா, ஓகேண்ணா, இதில் இப்போ 90% இப்போ அமௌண்ட்டை நீங்கள் 90% அமௌண்ட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து 5000 வச்சுக்கோங்க பேட்டரிக்கு. ஓகேண்ணா. அதில் அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 60%. சரிங்கண்ணா. அந்த 30 மாதம்ல 60% மட்டும் கம்பெனி ஏற்றுக்கிறோம். ஒரு 40% மட்டும் நம்ம மேற்கொண்டு பேமெண்ட் கட்டி புது பேட்டரி வாங்கிக்கலாம். கை காசு போட்டு எடுத்துக்கலாம். இதே அது வந்து கொஞ்சம் மந்த்து இன்க்ரீஸ் ஆக கொஞ்சம் வந்து லோ ஆகிட்டே வரும். ஆமாங்க. சரி. ஆனால் உங்களுக்கு 55 மாதம் முடியும். கவர் ஆகும்.
இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து ஆம்ரான் FLO ஃப்ளோ ஆம்ரான் ஃப்ளோ அந்த மாடல் நம்ம போட்டிருக்கோம். ஓகேண்ணே. சரிங்களா? ஓகேண்ணே. இது நான் போட்டிருந்த பழைய பேட்ரி, இது எக்ஸைடு 3 வருஷமே வரல. 2.2 வருஷம் 7 மாதம் தான் வந்திருக்கு. இப்போ ஆம்ரான் மாற்றிருக்கேன். நான் இந்த கடையில் தான் மாற்றினேன். உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டால் மேலே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பேட்ரி நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னாக்கா 5300 சொன்னாங்க. பழைய பேட்டரியை ஒரு 800 எடுத்துக்குவேன்னு சொன்னாங்க. 4500 கேஷ் கையில் கொடுக்கணும்னு சொன்னாங்க. கடைசியாக ஒரு 100 எனக்கு கம்மி பண்ணிவிட்டு 4400 எனக்கு இந்த பேட்டரி கொடுத்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையும் எதுவும் கம்மி ரேட்டுக்கு பேட்ரி எதுவும் கிடச்சிச்சு, இதே பேட்ரி கம்மியாக எதுவும் கிடச்சிச்சு அப்படின்னாங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதுவும் நல்ல கம்பெனி பேட்ரி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.